நாளைய தினம் 11/4/2025 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த வருட பங்குனி உத்திரம் வரவிருக்கிறது. இந்த நாள் முருகன் வழிபாடு செய்வது அதிவிசேஷமான பலனை தரும் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். இந்த உத்திர நட்சத்திரத்தன்று மீனம் ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி ஆகிய நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் யோகமும் சேர்ந்து இருக்கிறது. இந்த உத்திர நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் கீழ்நிலையில் இருப்பவர்கள் கூட சீக்கிரம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்பது ஐதீகம். காரணம், உத்திரம் என்பது நம்மை மேலே உயர்த்திவிடக்கூடிய நட்சத்திரம். வீட்டில் இருக்கும் பரணிக்கு உத்திரம் என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. ஆக இந்த உத்திர நட்சத்திரத்தை விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். முருகர் வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறிவிடலாம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் முதலில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைய வேண்டும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விட்டாலே போதும். தேவையற்ற அவமானங்கள் இருக்காது, தேவையற்ற பிரச்சனைகள் இருக்காது, மனக்குழப்பம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும். இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு செவ்வாய் பகவான் நமக்கு கருணை காட்ட வேண்டும். செவ்வாய் பகவானை சரி செய்து விட்டால் கடன் சுமையிலிருந்து சுலபமாக விடுபடலாம். கடன் மட்டுமா? செவ்வாய் பகவான் நமக்கு சரியாக இருந்தால் திருமணம் நடக்கும், இல்லற வாழ்க்கை இனிக்கும், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும், சொந்தமாக வீடு நிலம் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். இத்தனை நன்மைகளும் நடக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை எப்படி சரிகட்டுவது? 2025ஆம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் 11 அதாவது வெள்ளிக்கிழமை அமைகிறது. ஏப்ரல் 10 பகல் 2:07 மணி துவங்கி ஏப்ரல் 11 மாலை 4:11 மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஏப்ரல் 12 காலை 4:13 மணி துவங்கி ஏப்ரல் 13 காலை 6:03 மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது. இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் 11 பங்குனி உத்திர நாளாக கணக்கில் கொண்டு விரதம் இருக்க வேண்டும். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து பங்குனி உத்திர தினம் வருகின்றது அல்லவா? அந்த நாளில் வரும் செவ்வாய் ஹோரையில் முருகனுக்கு 6 நெய்விளக்கு ஏற்றி வைத்து முருகன் முன்பாக ஒரு சின்ன கிண்ணத்தில் துவரம்பருப்பை போட்டு வைத்து மனமுருகி உங்கள் கடன் சுமை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தாலே போதும். கடன் சுமை நீங்கிவிடும். பணத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற பிரச்சனைகளும் சரியாகும். வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரம் உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள். நாளைய தினம் மதியம் 11 மணியிலிருந்து 12 மணி வரை இருக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று இந்த 6 தீபத்தை விளக்கேற்றி வழிபடலாம். வீட்டில் இருந்தபடியும் இந்த விளக்கை போட்டு முருகனிடம் மனமுருங்கி வேண்டிக் கொள்ளலாம். இப்படி நீங்கள் முருகப்பெருமானை வழிபடும்போது எந்தெந்த பொருட்களை வைத்து வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளோடு செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக திகழக்கூடியது முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகுதான். இதை அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திலோ நாட்டு மருந்து கடை போன்ற இடங்களில் இருந்தோ வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் படத்திற்கு அருகில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் நீங்கி நேர்மறை ஆற்றல் மிகுந்ததாக திகழும். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பிரசாதமாக திகழ்வதுதான் பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தில் சேர்க்கக்கூடிய பொருட்களாக திகழ்பவைதான் கற்கண்டு, பேரிச்சை, வாழைப்பழம். இவை மூன்றுமே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த பொருளாகவே திகழ்கிறது. டைமண்ட் கற்கண்டை வாங்கி வந்து வைக்காமல் பெரிய கற்கண்டை வாங்கி வந்து வைத்து வழிபடுங்கள். இவை அனைத்தையும் நாம் தனித்தனியாக கூட வைத்து வழிபடலாம், அல்லது இவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து பஞ்சாமிர்தமாக தயார் செய்து வைத்தும் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு வாசை மிகுந்த பொருட்கள் என்பது மிகவும் பிடிக்கும். மேலும் அவர் ஒரு அபிஷேக பிரியராகவும் திகழக்கூடியவர். அதனால் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சந்தனம், பன்னீர் போன்ற பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் சிலைக்கு அல்லது வேலுக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. ஒருவேளை அபிஷேகம் செய்யும் முறை இல்லை என்பவர்கள் அதை முருகப்பெருமானுக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்வதும் நல்ல பலனை தரும்.
இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமிக்குரிய கல்லுப்பு, மஞ்சள் தூள், சுக்கிர பகவானுக்குரிய வெள்ளை மொச்சை போன்றவற்றையும் வாங்கி வந்து வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் முருகப்பெருமானின் அருளோடு மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானின் அருளையும் நம்மால் பரிபூரணமாக பெற முடியும். நீதான் முருகா இதை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அவரிடம் பிரச்சனையை முழுதாக ஒப்படைத்து பாருங்கள். ஒரே நாளில் உங்கள் கடன் சுமை உங்களை விட்டு வெளியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. முருகனை வணங்கினால் முடிவில்லா பிரச்சனைகளும் சீக்கிரம் முடிவு கிடைக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.